முட்டியில் வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு கடுமையான வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் ஒரே டோஸ்லேயே உங்களுக்கு அற்புதமாக வலி குறையிற ஒரு அருமையான மருந்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன். ஆண்களை விட பெண்கள் வந்து நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. கடுமையான மூட்டு வலி. சரிங்க, மூட்டு வலி வந்து 10 பெண்களுக்கு 7 பேருக்கு மூட்டு வலி இருக்குங்க. ஆண்களுக்கு வந்து 10ல் ஒரு 2 பேருக்கு மூட்டு வலி இருக்குது. என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த மூட்டு வலி ஏற்பட்டு கால் மூட்டை இப்படி வளைஞ்சி போயிருங்க. அது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது. காலை வந்து ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது. ஒரு இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து எழுந்திரிக்க முடியாது. கீழே உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ கூட்டமாக ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். கார்லேருந்து இறங்கி நடந்து கோயிலுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் முன்னாடி வேகமாக போயிடுவாங்க. ஆனால் இந்த கால்வலியால் அவஸ்தைப்படுற பெண்கள், ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஈக்குவலாக போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நொண்டி போகிற ஒரு நிலைமை. இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய நாம் சொல்கிறானெல்லாம் தெரியாது. அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வேதனை தெரியும். முட்டியில் வந்து சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு கடுமையான வலி. இப்படிப்பட்ட அனைத்து விதமான மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் ஒரே டோஸ்லேயே உங்களுக்கு அற்புதமாக வலி குறையிற ஒரு அருமையான மருந்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். சாரவல்லி சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அது சித்தர்கள் சொன்னது தான். அதே மாதிரி வேப்பெண்ணெய் சுருக்கலிங்க செந்தூரன்னு ஒரு மருந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஏன் இந்த மூட்டு வலி வருது, எது மாதிரியான வலிகளுக்கு இந்த மருந்துகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். சைக்கிள் இருக்குது. சைக்கிள் சக்கரம் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு என்ன பண்ணுவோம்னா, சைக்கிள் சக்கரம் சுத்த தேஞ்சு போயிடும். உள்ளே இருக்க பால்ஸ் எல்லாம் தேஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் விடுவோம். தேங்காய் எண்ணெய் விடும்போது எது என்ன அது வலிக்கிட்டு போகிறதுனால அது தேயாது. அதே மாதிரி நம்ம கால் தொடையிலேருந்து வரக்கூடிய மேலே வரக்கூடிய எலும்பு, கீழே இருக்கிற எலும்பு ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பசை சுரக்கும். சினோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறை, வாழ்க்கை முறை, ஏகப்பட்ட வியாதிகளால் சுரக்காமல் நின்றுடுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முட்டுக்கள் வந்து அது மேலே வந்து கேட்டலேஜர் ஒரு அமைப்பு இருக்கும். அது முதல்ல வந்து தேஞ்சு டைரெக்டாக எலும்பு மேலே படும்போது அது தேய்மானம் ஏற்பட்டு வலி உயிர் போகுங்க. இது மாதிரி ஏற்படக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ம்பாங்க. இதுதான் பரவலாக நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து பிசிக்கல் வியர் அண்ட் டேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரொம்ப அற்புதமாக நம்ம மருந்து வேலை செய்யும். ரொம்ப அவங்க வேலையை செய்ய முடியாமல் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மருந்து எடுத்து அவங்க வேலையை தாராளமாக செய்யலாம். அடுத்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை ரொம்ப இருக்குது. ரொம்ப கொடுமையான ஒரு பிரச்சனைங்க. அதில் என்ன ஆகுனா, எலும்பு தேயாது. இந்த வயசுக்காரங்களுக்கு தான் வரும்னு கிடையாது. அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற மூட்டு தேய்மானம் வந்து வயசானவங்களுக்கு வரும். ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு வரும். ரொம்ப நடந்து போய் வீக்காக இருக்கிறவங்களுக்கு வரும். ஆனால் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிற நோய் வந்து என்ன ஆகுனா, இது நோய். அதனால் யாரை வேணாலும் பாதிக்கலாம். அதாவது தன்னுடல் தாக்க நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே சொந்த செல்லை வந்து எதிரின்னு நினச்சி தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க தன்னுடல் தாக்க நோய். அது மாதிரி ஒரு நோய் தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு டிடி மேடம், இன்னும் ஒரு சில ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் அவதிப்பட்டது அவங்களுடைய வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கடுமையான ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸையும் வந்து அதனுடைய வலிகளெல்லாம் ஒரே டோஸ்லேயே நிற்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்ஏ ஃபேக்டரை குறைக்குங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு மேடம், அவங்களுடைய ரிப்போர்ட்டிங்க பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரும்போது எவ்வளோ இருந்தது அப்படின்னா 80.5. இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது எப்போ அப்படின்னா 4/1/2024 எடுத்த ரிப்போர்ட்டு. அடுத்து வந்து அந்த 80.5 இருந்த ஆர்ஏ ஃபேக்டர் இங்கே ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து ஒரு 3 மாதத்தில், அதாவது 1/4/24 வந்து 23.9க்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ சுத்தமாகவே லிமிட்டுக்குள்ளார வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்காங்க. தன்னுடைய இழந்த ஹெல்த்தை வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட் காமிச்சிடலாம். அதில் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, கால் பெரிய முட்டி மட்டும் இல்லாமல், பெரிய முட்டினா இந்த முட்டி, முழங்கால் முட்டி, இந்த முட்டி இதெல்லாம் இல்லாமல் இந்த சின்ன முட்டியும் வந்து உங்களுக்கு வீங்கி போயிடும்.
இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, சிவப்பாயிரும். கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் என்ன ஆகுனா நாள் ஆக ஆக அப்படியே வளைஞ்சு போயிருங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணிக்கிட்டா ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மருந்துகளோட ஒரு சில உணவு பழக்கம் வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் இந்த மருந்து எடுத்து சுகமாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு வலி, கைவலி, கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.